ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லை ஆஃப்லைனில் வாங்க போகிறீங்கன்னா இந்த ஹோமம் எப்படி நடக்கும், ஸோ என்ன டைமுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும், இந்த ஹோமம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி 300 தர்ஷன் பார்க்கணும் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட அட்மின் ஒருத்தவங்க தர்ஷன் போயிட்டு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹோமம் டிக்கெட் வந்து ஆன்லைனில் புக் பண்ணவங்களுக்கு காலையில் 8:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களோட புக்கிங் அந்த டிக்கெட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம 8 மணிக்கெலாம் அவங்க வந்து ரீச் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. 8:25க்கு லைன் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்களோட டிக்கெட்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கண்டினியூவாக கேளுங்க. இதுக்கப்புறம் இந்த டிக்கெட்டில் நீங்கள் தர்ஷன் போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. உள்ளே வந்து டெம்பிள் ஸ்டாஃப் இருந்தாங்க, வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. கரெக்டாக 8:25க்கு லைன் ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. லைன் பை லைனாக லைன் நின்னதுக்கப்புறம் பேட்ச் அப்படியே டிக்கெட் வைஸாக எல்லாருமே உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. உள்ளே அலோவ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு டேட்டும் டைமும் மட்டும் செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்பிச்சுட்ருவாங்க. உள்ளே அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவர் ஆச்சாரியர் உட்காந்துருப்பார். அவர்கிட்ட போயிட்டு நம்ம பேர் நட்சத்திரம்லாம் சொல்லி இது பண்ணிக்கலாம், சங்கல்பம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அங்கேயே ஃப்ரீயாக நமக்கு நாமமும் போட்டு விட்றாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் சேவாஸ் அங்கே இருப்பாங்க, நம்ம போய் உட்காந்துக்கலாம். கரெக்டாக ஷார்ப்பாக 9 o'clock மங்களவாதியத்தோடு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் ஒரு 9 to 11 o'clock வரைக்குமே உங்களுக்கு ஹோமம் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது எந்த ஒரு ஆஃப்லைன் டிக்கெட் ஹோல்டர்ஸுமே அங்கே இல்லை. ஒன்லி ஆன்லைன் டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. நான் உள்ளே போகும்போதே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர் தான் இருந்தாங்க ஆன்லைன் டிக்கெட் ஹோல்டர்ஸே. அதுக்கப்புறம் ஹோமம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் உள்ளே இன்பிட்வீன் உள்ளே வர 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 அவங்க செக் பண்ணிட்டு அப்படியே உங்களை வந்து உட்கார வச்சுருவாங்க. இன்னும் அதுக்கப்புறம் ஒரு 10 o'clock மேலே தான் ஒரு 2 பேர் வந்து ஆஃப்லைன் டிக்கெட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு பே பண்ணி ஒரு 30 மெம்பர்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஆஃப்லைன் டிக்கெட்டு எடுத்து உள்ளே வந்து உட்காந்துருந்தாங்க. லாஸ்ட்டாக தான் அது தெரிஞ்சுது. அவங்க நோட் பண்ணி வச்சுருந்தாங்க 30 மெம்பர்ஸ் ஆஃப்லைன் டிக்கெட் அப்படிங்கிறது. ஸோ ஆன்லைனில் 150, அதில் வந்து ஆஃப்லைனில் வந்து 30 மெம்பர்ஸ் நேற்று வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க ஹோமம். ஸோ ஹோமம் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா 9 o'clock ஸ்டார்ட் ஆகும். மங்களவாத்தியத்தோடு ஸ்டார்ட் ஆகும். ஹோமம்லாம் இது பண்ணிட்டு முடியும் போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஷார்ப்பாக 11 o'clock க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஹோமம் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஹோமம் நடக்கும்போதே உங்களோட டிக்கெட்டு நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லிவிடுவாங்க. நீங்கள் எங்கே போகணும், எங்கே தர்ஷன் பார்க்கணும், எங்கே லட்டு வாங்கணும், அது எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க சொல்லிவிடுவாங்க. எல்லாமே அந்த ஐயர் சொல்லிவிடுவார் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்சாக வந்துட்டு ஹோமம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு முன்னாடி போய் பெருமாளையும் தாயாரையும் பார்த்துட்டு கையில் வந்து ஒரு கங்கணம் கயிறு மாதிரி கொடுப்பாங்க. எல்லோ கலரில் இருக்கும் கயிறு. அந்த கயிறு வாங்கிக்கலாம். அட்சதை போட்டு அந்த கயிறு கொடுப்பாங்க. அப்புறம் வந்து ஹோமம் வளர்த்ததுக்கப்புறம் அந்த தர்பை இது எல்லாம் கருப்பு பொட்டு வந்து வச்சு விடுவாங்க. நமக்கு இன்னும் வந்துட்டு அந்த கலசத்தில் வச்ச தீர்த்தத்தை வந்து தலையில் தெளிச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு சுவாமிக்கு வந்துட்டு இப்போ புஷ்பத்தால் வந்துட்டு அர்ச்சனை செஞ்சுருப்பாங்க. அந்த புஷ்பத்தை வந்து நமக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க. அது எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த அர்ச்சனை இந்த இது இருக்கு இல்லையா, ரைஸ், எல்லோ ரைஸ், இந்த மஞ்சள் கலந்த ரைஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டு நமக்கு வந்து கொடுப்பாங்க. தலையில் போட்டுட்டு நமக்கு அந்த பூ கொடுத்தாங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடும் 11 o'clock. ஹோமம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இது லைன் பை லைன் இதை நீங்கள் முடிச்சுட்டு இதை வாங்கிட்டு நீங்கள் லைனாக போயிட்டு யாரோ ஒருத்தர் ஃபேமிலியில் வந்துட்டு இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு 4 பேர் 5 பேர் 6 பேர் இந்த மாதிரிலாம் போயிருந்தீங்கன்னா ஒருத்தர் மட்டுமே எல்லா டிக்கெட்டையுமே வாங்கிட்டு அங்கே லைனில் நின்றுக்கோங்க. அவங்களே எல்லாமே உங்களை கைட் பண்ணுவாங்க. நீங்கள் எதுக்குமே வந்துட்டு இப்போ இது பண்ண வேண்டாம், தெரியாத மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களை ப்ராப்பராக அங்கே வந்து டெம்பிள் ஸ்டாஃப் இருக்காங்க, சேவாஸ் இருக்காங்க, அங்கே இருக்கிற இன்சார்ஜஸ் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. தென் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு டிக்கெட் ஸ்கேன் பண்ணுவாங்க. டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிட்டு அவருக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவர் பார்த்திங்கன்னா உங்களோட சீல் வச்சு கொடுப்பாரு. அதாவது இன்றைக்கி டேட்டு, அதாவது நீங்கள் இப்போ அட்டன் பண்ணுற டேட்டு,
இன்ஸ்பெக்டட் பை டிடிடி ஸ்டாஃப் அப்படிங்கிறத வந்துட்டு அதில் இருக்கும் அந்த சீலில். ஸோ அதை வாங்கிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் உட்காந்துருப்பார். ஆக்சுவலி அவர் தான் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் அந்த அந்த ஸ்டாஃபு, அதோட ஹெட் மாதிரி. அவர்கிட்ட மறக்காமல் சைன் வாங்கிக்கணும். சைன் வாங்கலைன்னா கண்டிப்பாக உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. இதை நீங்கள் ஒரு டைமும் வந்துட்டு அந்த ஆச்சாரியார் வந்து அங்கே உட்காந்து மைக்கில் வந்து தெலுங்கில் தான் சொல்லுவார். ஆக்சுவலி வேறு எந்த லாங்குவேஜ்லையும் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஒன்லி தெலுங்கு. தெலுங்கு புரியலன்னா அங்கே யார்ட்டையாவது கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு தமிழில் கைட் பண்ணி விடுவாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. தென் வந்துட்டு இதுக்கு வந்து நீங்கள் டைமிங்க்கு தான் போகணும் அப்படிங்கிறது நேற்று நான் பார்க்கல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இன்பிட்வீன்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க, அலோவ் பண்ணாங்க. லாஸ்ட் மினிட்ல கரெக்டாக 11 o'clock முடியும் போது கூட ஒரு கப்பல் வந்து ஆஃப்லைனில் டிக்கெட் வாங்கிட்டு வந்து உட்காந்தாங்க, அலோவ் பண்ணாங்க. ஸோ ஆஃப்லைனில் டிக்கெட் 1000 rupees நீங்கள் பே பண்ணணும். உங்களுக்கு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸில் பின் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆஃப்லைன் டிக்கெட் ஹோல்டர்ஸ்க்கு என்னென்னா நீங்கள் வந்து பின் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆஃப்லைன் டிக்கெட் ஹோல்டர்ஸ்க்கு எப்படின்னா அந்த ஸ்லிப்லேயும் சீல் வைப்பாங்க, அந்த ஜெராக்ஸ் காப்பிலையும் சீல் வச்சாங்க. 2லேயுமே சீல் வச்சு கொடுத்தாங்க அவங்களுக்கு. 2லேயுமே சீல் வச்சு 2லேயுமே சைன் பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் வந்துட்டு மலைக்கு போய் ஏடிசியில் போயிட்டு நீங்கள் பேலன்ஸ் 300 பே பண்ணிவிட்டு நீங்கள் தர்ஷன் போய்க்கலாம். ஆன்லைன் டிக்கெட் ஹோல்டர்ஸ்க்கு அப்படி இல்லை. ஆன்லைன் டிக்கெட் ஹோல்டர்ஸ்க்கு வந்துட்டு டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு ஸ்கேனிங் ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீல் வைப்பாங்க. அடுத்தது வந்துட்டு அவர்கிட்ட சைனை வாங்கிட்டு நீங்கள் ஜஸ்ட் அப்படியே வெளியில் வந்துடலாம். வெளியில் வந்தால் உங்களுக்கு வந்து சக்கரை பொங்கல் பிரசாதமாக கொடுப்பாங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு ஜஸ்ட் வெளியில் வந்துடலாம். அவ்வளோதான். உங்களுக்கு 2 hours கம்பல்சரி உள்ளே உட்காந்துருக்கணும். சைன் வாங்கிட்டு தான் வெளியில் வர முடியும். இன்பிட்வீன் அவங்க சைன் போட்டு தர மாட்டாங்க. நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களை வெளியில் அனுப்ப மாட்டாங்க. அது பார்த்துக்கோங்க. தென் வந்துட்டு வெளியில் வந்ததும் உங்களுக்கு வந்து மலைக்கு போகிறதுக்கு ஜீப் எல்லாமே இருக்கும். அங்கே வெளியவே உங்களுக்கு அந்த ஹோமம் முடியிற டைமுக்கு ஜீப் பர்சன்ஸ்லாம் வந்து வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் நிறைய பேர் வந்திருந்தீங்கன்னா இல்லை போய்க்கலாம். இல்லை அப்படி வந்துட்டு எனக்கு வேண்டாம் பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அப்படியே வெளியில் வந்து லெஃப்ட் நின்று கருடா ஸ்டாச்சு இருக்கும். நீங்கள் பஸ்ஸில் போகும்போது பார்த்துருப்பீங்க கருடா ஸ்டாச்சு. அந்த கருடா ஸ்டாச்சுவை அப்படியே அந்த ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி போனீங்கன்னா பாலாஜி பஸ் ஸ்டாண்டு வந்துடும். அதாவது பூதேவி காம்ப்ளெக்ஸ் முன்னாடி இருக்க பாலாஜி பஸ் ஸ்டாண்ட். இப்போ அங்கே என்ன சேஞ்சஸ்னால் பிரம்மோற்சவத்துக்காக அதை வந்து பார்க்கிங்காக மாற்றிருக்காங்க. ஸோ அந்த சைடில் ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோட்டில் தான் பஸ்ஸஸ் நிற்கும். நீங்கள் வந்து நீங்கள் வந்து டிக்கெட் வந்து கவுண்டரில் இது வாங்க தேவையில்ல. ஜஸ்ட்டில் பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கோங்க. அவங்களே வந்து கேஷ் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு உங்களுக்கு இது டிக்கெட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. தென் அங்கேருந்து கரெக்டாக நான் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா 11:45 நான் பஸ் ஏறும்போது 11:45 ஆகிடுச்சு. செக்கிங்லாம் முடிச்சுட்டு சப்தகிரி செக் போஸ்ட்டில் ஆல்மோஸ்ட் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது. செக்கிங் முடிச்சுட்டு கரெக்டாக 12:15 அங்கேருந்து ஒரு ½ hour தான். 12:15 போல் அங்கே பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் அங்கே ட்ராப் பண்ணிட்டாங்க. தென் அங்கேருந்து பை வாக் வந்துட்டு அங்கே அன்னப்பிரசாதம் சாப்பிட போனோம். அன்னப்பிரசாதம்லேயும் கூட்டமே இல்லை. அன்னப்பிரசாதம் ஹால் நம்பர் 3ல் உட்கார வச்சுருந்தாங்க. சாப்பாடு போட்டாங்க. பட் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அந்த சாப்பாடு இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கணும். ரொம்ப அரிசியாக இருந்துச்சு அதை பார்க்குறக்கே. அது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு எனக்கும் தெரியல. ரீசெண்ட் டைமில் நான் கேள்விப்பட்டது இதுதான். இந்த அரிசியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மாதிரி ரைஸ் இல்லை. பட் சக்கரை பொங்கல், அந்த பொரியல், துவையல் அதெல்லாமே நல்லா இருந்தது. மற்றதெல்லாம் நல்லா இருந்தது. ரைஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் வெந்திருந்தா பெட்டராக இருந்திருக்கும்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். தென் அதை முடிச்சுட்டு வராகசாமி பார்த்தோம். வராகசாமி ரொம்ப ரஷ்ஷு. வெளியில் வரைக்கும் நின்றுட்டு இருந்தாங்க லைனே. ஸோ அங்கே நின்னா லேட் ஆகிடும்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கியூக்கு போயிட்டோம். ஏடிசி சர்க்கிள் வந்துட்டு நீங்கள் வந்து சுப்பிரமணியம்லேருந்து ஸ்டெப்ஸ் ஏறி ரைட் திரும்பி ஏடிசி போவீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் 1 பக்கத்தில் ஒரு என்ட்ரி இருக்கும். ஆக்சுவலி அந்த என்ட்ரி வழியாக எங்களை உள்ளே விடலை. அது க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. தென் அதில் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அந்த சப்வே ஒன்று இருக்கும். ஏடிசி சர்க்கிள்னு சொல்லிட்டு ஒரு சப்வே இருக்கும். அந்த சப்வே இருக்கும். நீங்கள் அந்த சப்வேல அப்படியே கிராஸ் பண்ணி அந்த சப்வேல அந்த ரோட்லேயே அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும் ரைட் சைடில். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வே டு டோனார் தர்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். நீங்கள் அங்கே யாராவது தெரியலன்னா நீங்கள் அங்கே சேவாஸ் இருப்பாங்க. நீங்கள் கேளுங்க, அவங்கள கைட் பண்ணுவாங்க. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அங்கே போகும்போது எந்த ஸ்லாட்டுமே செக் பண்ணலை.
டிக்கெட் கூட வாங்கி பார்க்கல. ஜஸ்ட் அலோவ் பண்ணிட்டாங்க. உள்ளே போனோம், வெயிட் பண்ணோம். அந்த ஆதார் கார்டு செக் பண்ணுற இடத்துல மேக்ஸிமம் ஒரு 1/4 மணி நேரம் அந்த மாதிரி வெயிட் பண்ண வச்சாங்க. ஏன்னா பேட்சாக தான் அலோவ் பண்ணுறாங்க. எல்லாம் அட் அ டைமில் விடலை. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போனதும் நாங்கள் மொபைலை கொடுத்துட்டோம். மொபைல் கொடுக்கறது அதில் எங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் அதில் போயிடுச்சு. அதில் எங்களுக்கு நிறைய பேர் கிராஸ் பண்ணி போயிட்டாங்க பின்னாடி வந்தவங்கெல்லாம். தென் வந்துட்டு டிக்கெட் செக்கிங்லேயும் வந்துட்டு ஆவரேஜான கூட தான், பட் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஆதார் கார்டு செக் பண்ணுறாங்க. டிக்கெட் வாங்கிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு உங்களோட ஆதார் கார்டு, பர்சனலாக ஆதார் கார்டு வாங்கிட்டு நேம் கேட்டுட்டு அவங்க வந்து ஃபோட்டோ பார்க்குறாங்க. ஃபோட்டோ மேட்ச் ஆகிடுச்சுன்னா ஓகே பண்ணிவிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. நீங்கள் அப்படி மொபைல் அங்கே கொடுக்கறக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னாலும் நீங்கள் அந்த டிக்கெட் செக்கிங் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்ததுமே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. நீங்கள் அங்கே ஃபோட்டோ கூட கொடுத்துக்கலாம். ஆக்சுவலி அங்கே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் போய் இம்மீடியட்டாக கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அங்கே கொடுக்கும்போது அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, நீங்கள் மொபைல் கொடுக்கும்போது அவங்க வந்து உங்களை ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. உங்கள் மொபைல் நம்பர் வாங்கிக்கிறாங்க. அதே பர்சன் தான் போய் எடுக்கணும். நீங்கள் எடுக்க போகும்போது அவங்க மொபைல் நம்பர் கேட்குறாங்க. ஸோ அதே பர்சன் தான் போய் எடுக்கணும். வேறு யார் போனாலும் தரமாட்டாங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட். தென் வந்துட்டு நீங்கள் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, நீங்கள் லைன் உள்ளே போகும்போதே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ, அப்புறம் வந்துட்டு ஜேயு ரெக்கமெண்டேஷன் லெட்டரு, தென் வந்துட்டு டிஃபென்ஸு, ஆர்மி அவங்களுக்கான செப்பரேட் க்யூன்னு தனியாக அங்கே போர்டே இருக்குது. நான் வீடியோ கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அது இருக்குது. நீங்கள் அந்த வழியாக போனீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. செக் பண்ணிவிட்டு உங்களை வந்துட்டு அதுக்கு தனி லைன். எது வரைக்கும்னா அந்த நம்ம மொபைல் கொடுப்போம் இல்லையா, அது வரைக்குமே உங்களுக்கு தனி லைன் தான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மொபைலை சரண்டர் பண்ணிட்டு நீங்கள் நேராக கவுண்டர் நம்பர் 13 போயிடுங்க. 13ல் அங்கேயே எழுதி வச்சுருப்பாங்க என்ஆர்ஐ, இந்த மாதிரி என்ஆர்ஐ, டிஃபென்ஸு அந்த மாதிரிலாம் எழுதி வச்சுருப்பாங்க. கவுண்டர் நம்பர் 13 அங்கே போய் நீங்கள் இந்த இதை செக் பண்ண ஸ்லிப்பை காமிச்சிட்டு நீங்கள் அங்கே பே பண்ணிவிட்டு 300 ருபீஸ் டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் போயிடலாம். தென் வந்துட்டு அதில் பேக் ஸ்கேனிங் பண்ணிட்டாங்க. பேக் ஸ்கேனிங் முடிச்சுட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதும் கம்பார்ட் நம்பர் வந்துட்டு 27ல் வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க எங்களை கிரவுண்ட் ஃப்ளோரில். தென் அப்போது கம்பார்ட்மெண்ட் போகும்போது 12:45 ஆகிடுச்சு. நாங்கள் 2:45 ஆகிடுச்சு கம்பார்ட்மெண்ட் உள்ளே போகும்போதே. 2:45க்குள்ளே போனோம். கரெக்டாக 3 o'clock சீனியர் சிட்டிசன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எப்படி பிளாக் பண்ணிடுவாங்கன்னு தெரியும். அதனால் வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க. கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போய் ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து அன்னப்பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. சாம்பார் சாதம் ரொம்ப நல்லா இருந்தது. குவாலிட்டி நிறையாவே தான், எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறாங்க. நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். தென் நீங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். இப்போ அட் அ டைமில் 3 கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. பட் எங்கள் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணலை. நாங்கள் உட்காந்துருந்த கம்பார்ட்மெண்ட் 27 கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணலை. எங்களுக்கு அந்த சைடு இந்த 28, 29 கம்பார்ட்மெண்ட்டெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தென் வந்துட்டு அந்த 2 கம்பார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அன்னப்பிரசாதம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கேட்டில் ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. அவங்க எல்லோரும் அந்த சைடு போயிட்டு இருந்தாங்க. தென் வந்துட்டு ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு எங்களை வந்துட்டு நீங்கள் வாங்க, வந்த வழியாகவே வாங்கன்னு சொல்லிட்டு எங்களை முன்னாடி கேட் ஓப்பன் பண்ணி விடலை. நாங்கள் எந்த வழியாக உள்ளே வந்தோமோ அந்த வழியாகவே வந்துட்டு வர சொல்லிட்டாங்க. திரும்பவும் உள்ளே வந்துட்டு எங்களை வந்து ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்து வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் 1, அதாவது சுப்ரபாதா, தோமாலா அவங்கெல்லாம் என்ட்ரு பண்ணுவாங்க இல்லையா, அந்த வழியாக எங்களை மேலே அனுப்பிச்சு மேலே போய் நாங்கள் டேரெக்டாக செக்கிங் போனோம். செக்கிங் முடிச்சுட்டு ஃபைனல் செக்கிங் முடிச்சுட்டு நாங்கள் பிரிட்ஜ் வழியாக கீழே இறங்கி போய் சாமி தரிசனம் உள்ளே மகாதவரத்துக்கிட்ட அவ்வளோ ஒன்றும் புஷ் பண்ணலை. வெண்டிவாக்கலைக்கிட்ட கொஞ்சம் புஷ் பண்ணாங்க தான். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது எதுவும் அட் அ டைமில் அவ்வளோ பேரும் புஷ் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு தெரியணும். பட் அவங்க பண்ணுறதில்ல. சேவர்ஸ்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. இன்னும் உள்ளே போனோம். நல்லபடியாக தரிசனம் ஃபஸ்ட் லைனில் போனோம். ஃபஸ்ட் லைனில் போய் பெருமாளை கும்பிட்டோம். தீர்த்தம் சடாரி வாங்குற இடத்துல யாருமே இல்லை. ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. தீர்த்தம் சடாரி வாங்கிட்டு அப்படியே கீழே வந்து விமான வெங்கடேஸ்வரர்கிட்ட நம்ம இதெல்லாம் வேண்டிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருந்தோம். தென் வெளியே வர இடத்துலையும் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. யாருமே வந்துட்டு போங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி தள்ளி விடுறது அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உண்டியல் போடுற இடத்துலையும் ரஷ் கிடையாது. தென் வந்து முக்கியமாக குபேரன் தூண்கிட்ட வந்துட்டு பேரிகார்டு போட்டாங்க. அந்த இடத்துல போய் யாருமே உட்கார முடியாது. நீங்கள் தொட்டு பார்க்கலாம், தொட்டு கும்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் அங்கே போய் உட்காந்தெல்லாம் சாமி கும்பிட முடியாது. அங்கே 2 சேவர்ஸ் ரெடியாக நின்றுட்டே இருக்காங்க அந்த இடத்துல. தென் வந்துட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தது குட்டி லட்டு பிரசாதம் வாங்கிட்டு
அப்படியே வெளியில் வந்துட்டோம். வெளியில் வர இடத்துலையும் நார்மல் தான், ஒன்றும் கூட்டம்லாம் இல்லை. தென் லட்டு கவுண்டர் போனோம். வெளியில் வரும்போது ஆல்மோஸ்ட் 4:30 ஆகிடுச்சு. எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸ் தான், கரெக்டாக 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. லட்டு கவுண்டரில் போயிட்டு வெளியிலேயே இப்போ பேக்கு வந்து வெளியே சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா ₹10 அந்த பேக்கு. ₹5 பேக்கு இருக்குது. ₹5 பேக்னா உள்ளே வாங்கிக்கலாம் நீங்கள், கவர் மாதிரி இருக்கும். இது வந்துன்னா கொஞ்சம் இந்த இந்த மாதிரி கட்டப்பை மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேக் இருக்கும். நீங்கள் அந்த பேக்கை ₹10 நீங்கள் வெளியிலேயே வாங்கிக்கலாம். அந்த பேக்கை வாங்கிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் போங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் கண்டிப்பாக இருக்கணும். தர்ஷன் டிக்கெட் இருந்தால் தான் எக்ஸ்ட்ரா லெட் கொடுக்குறாங்க. நாங்கள் போய் ஃபஸ்ட்டு ஒரு தர்ஷன் டிக்கெட் வந்துட்டு கொடுத்துட்டு, நான் வந்துட்டு 6 லட்டு வாங்கி என்னோடய தர்ஷன் டிக்கெட்டுக்கு. பட் எனக்கு கூட வந்த ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு அவருக்கு வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தென் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட, இன்னொருத்தவங்க அது யாருன்னு தெரியல, அவர் ஹெல்ப் பண்ணார். அவரோட தர்ஷன் டிக்கெட் மூலியமா அதில் ஒரு நாங்கள் 10 லட்டூஸ் மேக்ஸிமம் போட்டோம். பட் நான் வாங்குறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு 18 வரைக்கும் வாங்கினார். அது லட்டு லட்டு கொடுத்தாங்க. தென் அந்த ஆதார் கார்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 2 லட்டு தான் மேக்ஸிமம். அங்கேயும் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக ரஷ் கிடையாது. பட் நீங்கள் தர்ஷன் டிக்கெட் இல்லாமல் எந்த இடத்துலையும் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து தர்ஷன் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா லட்டு போய்க்கணும். மேக்ஸிமம் 6 to 10 வரைக்கும் வாங்கலாம், கொடுக்குறாங்க. கவுண்டர் பார்த்து வாங்குங்க. சில கவுண்டரில் 6 தான் கொடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் மேலே ஸ்டெப்ஸ் ஏறினதும் ரைட் சைடில் இருக்கிற கவுண்டரில் மோஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அங்கே 10 வரைக்கும் தராங்க. கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டிங்கன்னா இந்த 32, 33 இருக்கும் இல்லைங்களா, கல்யாணோற்சவம் டிக்கெட்டெல்லாம், அவங்க அந்த சைட்லாம் போனீங்கன்னா மேக்ஸிமம் 6 தான் தராங்க. ஸோ உங்களுக்கு எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. பட் அது நான் போன டேட்டில் நான் சொல்கிறேன் அந்த ஸ்டேட்டஸு. நீங்கள் போகிறப்ப எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. தென் வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்துட்டு வராக சாமி கும்பிட்டோம். ஃப்ரீயாக தான் இருந்தது அந்த டைமில். ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம். தென் வந்துட்டு ஆல்மோஸ்ட்டு தர்ஷனம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நல்லா இருந்தது. தென் அங்கே உள்ளே போயிட்டு நாங்கள் இப்போதைக்கு பிஎஸ்சி 4ல் தான் உங்களுக்கு வந்து மொபைல் அண்ட் லக்கேஜ் கலெக்ட் பண்ணுற இடம் வச்சுருக்காங்க இப்போதைக்கு டெம்பரவரியாக. ஒன்ஸ் பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆனதும் சேவா சதனுக்கு மாற்றிடுவாங்க. நீங்கள் சேவா சதனில் தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு மொபைல் கொடுக்கும்போதோ இல்லை பேக் கொடுக்கும்போதோ எங்கே அந்த ஸ்லிப்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து அவர்கிட்ட கேட்டுக்கோங்க எங்கே வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக கேட்டுக்கோங்க. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் திங், யார் கொடுக்குறீங்களோ அவங்க தான் போய் வாங்கணும். அவங்களோட ஃபோட்டோ செக் பண்ணுறாங்க. தென் வந்துட்டு அவங்களோட மொபைல் நம்பர் கேட்குறாங்க. ஸோ அவங்க தான் போய் வாங்கணும். வேறு யார் போனாலும் தரமாட்டாங்க. தென் அதை முடிச்சுட்டு சரஸ்வதி பழங்கார சேவா நடந்துட்டு இருந்தது. அது முடிச்சுட்டுனே எல்லாம் அங்கே கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சாமி ஏன்னா ஊர்வலம் வருவார் மட வீதியில். வெயிட் பண்ணோம். அது ரொம்ப நல்லா அதையும் பார்த்துட்டு தென் கீழே வந்தோம். தென் வந்து லைட் செட்டிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க பிரம்மோற்சவத்துக்காக. ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கீழே ஃப்ரம் த செக் போஸ்ட்லேருந்து மேலே ஃபுல்லாக எண்டு வரைக்குமே எல்லா பக்கமே லைட்டிங்ஸு, தென் அந்த பெருமாளோட 3D ஹெச்எஸ் மாதிரி அந்த இதெல்லாம் வச்சு ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. புஷ்கரணிக்கு முன்னாடிலாம் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் லட்டு குவாலிட்டி முன்ன இருந்ததுக்கு இப்போ நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க. லட்டு குவாலிட்டி நல்லாவே இருக்குது. லட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். தென் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மீடியா பர்சன்ட் இருந்தாங்க. அவங்க வந்து தெலுங்குல தான் பேசுகிறாங்க. இப்போ தெலுங்கு பர்சன்ட்டை தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க லட்டு குவாலிட்டியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மீடியாவிலேருந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் லட்டு கவுண்டரில் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன். தென் கீழே வந்துட்டோம். தென் அங்கேருந்து பஸ் பிடிச்சி கீழே வந்து அலமேல் மங்காபுரம் போனோம். அலமேல் மங்காபுரம் ஆல்மோஸ்ட் 8:00 நாங்கள் போகும்போது 8:00 ஆகிடுச்சு நைட்டு. 8:00 போனதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரீ தர்ஷன் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. அலமேல் மங்காபுரத்தில் ஃப்ரீ தர்ஷனே அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம். வேறு அங்கேயும் நார்மலான சூப்பரான தர்ஷன் தான், நல்லா இருந்தது. அவ்வளோதாங்க. இதுதான் ஹோமம். அப்போ என்னோடய தர்ஷன் எக்ஸ்பீரியன்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஹோமம்க்கு நான் போன அன்றைக்கி ஆஃப்லைன் டிக்கெட் வாங்குறதுக்கு அங்கே யாருமே இல்லை. நான் அப்போ கூட யோசித்தேன், இன்னும் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். வெறும் ஆன்லைன் டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ட்ரெஸ் கோட் கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணணும். ஹோமம் அட்டன் பண்ணுறவங்க கண்டிப்பாக வேஷ்டி சட்டை அணிஞ்சிருக்கணும். லேடிஸ் வந்தால் சாரீ, சுடிதார் வித் துப்பட்டா கண்டிப்பாக இருக்கணும். ட்ரெஸ் கோட் இல்லைன்னா அவங்கள வந்து உள்ளே அலோவே பண்ண மாட்டாங்க. அதாவது அந்த பேம்பு ஸ்ட்ரக்சருக்குள்ளே அலோவே பண்ண மாட்டாங்க.
அப்படி நீங்கள் இல்லைனாலும் பேண்ட் இருந்ததுன்னா பேண்ட் மேலே கூட வேஷ்டி கட்டிக்கலாம். நீங்கள் அலோவ் பண்ணுவாங்க. ட்ரெஸ் கோட் கம்பல்சரியாக பார்த்துக்கோங்க. ஹோமம் இதுதான். நீங்கள் இன்பிட்வீனில் கூட போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் 10 o'clock வந்தாங்க, 10:30க்கு வராங்க, லைனாக வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தா அங்கே முன்னாடி போலீஸ் இருக்கார், அவர்கிட்ட காமிச்சிங்கன்னா அவர் ஜஸ்ட்டு டைமிங்கையும் டேட்டும் மட்டும் செக் பண்ணிட்டு உங்களை அனுப்பிச்சி விட்டுறாங்க. அங்கே சேவாஸ் இருப்பாங்க, அவங்க உட்கார வச்சுருவாங்க. தென் ஃபினிஷ் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு தர்ஷன் போய்க்கலாம். ஏன்னா 11 o'clock வந்து ஜாயின் பண்ணாங்க. ஆஃப்லைன்லேயும் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் வேணும். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் வச்சுட்டு நீங்கள் போய் வாங்கிக்கலாம். தென் அவ்வளோதாங்க. ஹோமம் பற்றி இவ்வளோதான். ட்ரெஸ் கோடு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தர்ஷன் டிக்கெட் கையில் வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு நாங்கள் செக் பண்ணலங்க. ஆதார் கார்டு நம்பர்லாம் செக் பண்ணவே இல்லை. எங்கக்கிட்ட வாங்கி எதுவும் செக் பண்ண கிடையாது. ஜஸ்ட்டு எங்களை வந்து டைமிங் செக் பண்ணாங்க. இந்த டேட்டில் வந்திருக்கோமான்னு செக் பண்ணாங்க, அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் எதுவுமே செக் பண்ண கிடையாது ஹோமமில். முன்னாடியே உட்காந்து நல்லா தரிசனம் பண்ணோம். ஹோமம் 2 hours கம்பல்சரியாக நீங்கள் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கணுன்னா நீங்கள் பார்க்கலாம், இல்லை இன்பிட்வீனில் போய் ஜாயின் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அது ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்துட்டு தாராளமாக போய் அட்டன் பண்ணிட்டு நீங்கள் ஏடிசி வழியாக போயிட்டு, ஆக்சுவலி 3 PM தான் என்ட்ரி டைம் போட்டிருக்காங்க. பட் வந்து நாங்கள் 1:45க்கு போயிட்டு அவங்க யாருமே எதுவும் கேட்கல. நாங்கள் என்ட்ரி பண்ணோம். பெருசாக டைம் ஸ்லாட்லாம் எதுவும் பார்க்குறதில்ல ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம், அட்டன் பண்ணுங்கள். நல்லாயிருக்கு. நான் அட்டன் பண்ணேன். தர்ஷன் நீங்களும் நல்லபடியாக தர்ஷன் பார்த்துட்டு வரலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.